ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தால் என்ன, இன்னொரு பக்கம் ஊழல் என்பது எங்கள் ஆட்சியில் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்தியாவுடைய ஐஎம்எஃப் அதிகாரியாக இருந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவருடைய பதவியை பறிச்சிருக்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு. அதுவும் எந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் $1 பில்லியன் கடனை கொடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவருடைய பதவி பறிப்பு என்பது நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒருத்தருடைய பதவியை பறிக்கிறாங்க அப்படின்னா காரணத்தை சொல்லணுமா இல்லையா? ஆனால் எந்த காரணத்தையுமே ஒன்றிய பாஜக அரசோ மோடியோ நிர்மலாவோ சொல்லவே இல்லை. ஆனால் அந்த காரணத்தை தேடி ஆய்வு பண்ணதில் 2 லட்சம் புக்கும் அதே போல் 7.25 கோடி ரூபாய் ஊழலும் தற்போது வெளியாகிருக்கு. இது குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் நமக்கு சில கேள்விகளும் இருக்குது. இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த நவம்பர் 1, 2022 இந்தியாவுடைய ஐஎம்எஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக பணிபுரிந்து வருவர் தான் கிருஷ்ணமூர்த்தி வேங்கட சுப்பிரமணியன். இவர் ஐஎம்எஃப் அதிகாரியாக மட்டும் இல்லை, இதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா மோடியுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசராகவும் இவர் பதவியில் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நபருடைய பதவியை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த ஏப்ரல் 30 பறிச்சிட்டாங்க. அதுவும் இவருடைய டெனூர் என்பது இன்னும் 6 மாதம் இருக்குது. 6 மாதம் முடிவதற்குள்ளேயே இவருடைய பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்தியா சார்பாக ஐஎம்எஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக போகக்கூடியவருடைய பதவியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக பறிக்க மாட்டாங்க. முழுமையாக அவங்களுடைய பதவி காலத்தை அனுபவிப்பாங்க. அதன் பின்பு 1 வருட எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்தது தான் கடந்த கால வரலாறு. ஆனால் இப்படி முதன்முறையாக அவருடைய டெனூர் இருக்கும்போதே அவருடைய பதவியை பறித்தது ஏன் அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை கூட இந்த ஒன்றிய பாஜக அரசும் மோடி நிர்மலாவும் சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ அந்த காரணம் என்ன என்பது வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னா, இவர் ஐஎம்எஃப் அதிகாரியாக இருந்து கொண்டே பார்த்தீங்கன்னா இந்தியா at 100 அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதாவது இந்தியா at 100 என்விஷனிங் டுமாரோஸ் எக்கனாமிக் பவர் ஹவுஸ் அப்படின்றது தான் அந்த புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா 2047 இந்தியா எப்படி வல்லரசு ஆகும் அப்படின்றதை பற்றி, அதாவது மோடியுடைய பாலிசினால இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக போகிறது அப்படின்ற சொல்லக்கூடிய தகவலை கொண்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா 7.25 கோடி ரூபாய் கொடுத்து 2 லட்சம் புக்கை ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் மக்களுடைய சிறுக சேமித்த அந்த டெபாசிட் பணத்தை வைத்து இவங்க வாங்கி இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறி இருக்கு. அதாவது ஜூன் 28, 2024, ஜூன் 29, 2024 யூனியன் பேங்கோடைய எஸ்எஸ்டி ஜெனரல் மேனேஜர் கிரிஜா மிஸ்ரா இவர் ஜோனல் ஆஃபீஸ், யூனியன் பேங்கோடைய ஜோனல் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜை அனுப்புகிறாரு, ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. என்னன்னா, ஒரு நல்ல புத்தகம் என்பது வந்திருக்கு, அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம நம்மளுடைய கஸ்டமர்ஸ், அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும், காலேஜ், லைப்ரரி, அதே போல் எம்ப்ளாயிஸுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1,99,872 புத்தகம் காப்பி என்பது ஆர்டர் கொடுக்கப்படுகிறது. மொத்தம் 7.25 கோடி ரூபாய். இதுல 3.5 கோடி ரூபாய் 50% பணத்தை அட்வான்ஸாக இந்த யூனியன் பேங்க் என்பது கொடுத்துறாங்க. மீதி பணம் 50% ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸுமே கொடுத்துறணும். அதாவது 18 ஜோனல் ஆஃபீஸ் இருக்கு. இந்த 18 ஜோனல் ஆஃபீஸுமே உங்களுடைய பணத்தில் உங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டிருப்பாங்களா மக்கள், அந்த பணத்தை எடுத்து கட்டிருங்க அப்படின்னு சொல்லி கட்ட வச்சிருக்கிறாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது ஒரு பொதுத்துறை வங்கி. மக்கள் அதில் மிகப்பெரிய அளவில் டெபாசிட் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு தொகையை இதுவரைக்கும் எந்த பேங்க்குமே செலவழிச்சதே கிடையாது. அதுவும் ஒரு புத்தகத்தை வாங்குவதற்காக இவ்வளோ பெரிய தொகையெல்லாம் எந்த பேங்க்கு கட்டினதே கிடையாது அப்படின்னு சொல்லி பேங்கிங் எக்ஸ்பர்ட்டும் அதே போல் ஆல் இந்தியா பேங்க் எம்ப்ளாயி அசோசியேஷனுமே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு தூரத்திற்கு பணத்தை இவங்க செலவழித்து அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த புத்தகத்தை வாங்கியதில் முறைகேடு என்பது நடந்திருக்கு அப்படின்றதை அந்த பேங்க்குமே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதில் தான் நமக்கு சில கேள்விகள் வருது. குறிப்பாக ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட நமக்கு கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய கீழே தான் எல்லா பேங்க்குமே இருக்குது. இப்படி மக்களுடைய சேமிப்பில் இயங்கக்கூடிய இந்த யூனியன் பேங்க் இவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்கியிருக்காங்களே, இது ஏன் உங்களுக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு? ரெண்டாவது கேள்வி, இவ்வளவு பெரிய தொகையை அவங்க பேங்க் செலவழிக்கணும் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்டையோ அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ் கிட்டையோ அனுமதி வாங்கியிருக்கணும். அந்த அனுமதியை இவங்க வாங்கினாங்களா? அதுவும் இந்த புத்தகத்தை இந்த பேங்க் வாங்கினதற்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா? இவர் ஐஎம்எஃப் அதிகாரியாக இருக்கிறாரு. நிதியமைச்சர் நிர்மலா
நிர்மலா சீதாராமனுக்கும் மோடிக்கு மிக நெருக்கமானவராக இருக்கிறாரு. இவர் ஐஸ் வச்சுக்கிட்ட காரியம் சாதிச்சுக்கிறலாம் அப்படின்றதான் மெயினான காரணம். ஏன்னா இந்த யூனியன் பேங்கோடைய சிஇஓ எம்டியாக இருக்கக்கூடிய மணிமேகலை இவங்களுடைய பதவிக்காலம் ஜூன் 2025 முடிகிறது. அப்போ இன்னொரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்கணும் அப்படின்றதுக்காக நிர்மலா சீதாராமனை ஐஸ் வைக்கணும், மோடி ஐஸ் வைக்கணும் என்பதற்காகவே இந்த IMF அதிகாரியுடைய புத்தகத்தை வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக வாங்கியிருப்பது தற்போது தெரிய வந்திருக்குல்ல. அப்போ திறமை தகுதி அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பேசக்கூடிய நீங்கள் இப்படி தாஜா பண்ணி ஐஸ் பண்ணி தான் உங்களுடைய அதிகாரிகள் எல்லாம் எக்ஸ்டென்ஷனை வாங்கிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். 4வது கேள்வி, ஜூன் மாதமே யூனியன் பேங்க் இப்படிப்பட்ட ஒரு பணத்தை செலுத்தி இந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றப்ப ஏன் ஜூன் மாதமே இவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? இன்னைக்கு நடவடிக்கை எடுத்ததற்கான காரணம் என்ன? இன்னைக்கு இந்த விஷயம் வெளியே வந்ததுனால, இந்த புத்தகம் தான் அப்படி வாங்கியிருக்கிறாங்கன்ற விஷயம் வெளிவந்தனால தான் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க அப்படின்றப்போ, ஒருவேளை இந்த புத்தகம் வாங்கினதெல்லாம் வெளிவராமே போயிருச்சுன்னா நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு தெரிந்த விஷயம் நடந்துச்சா அப்படின்ற கேள்வியை கேட்குறேன். 5வது கேள்வி, IMF உடைய மீட்டிங் மே 9ஆம் தேதி நடந்துச்சு. இந்த மீட்டிங்ல இந்தியாவுடைய எதிர்ப்பை மீறி பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் லோனாக கொடுத்தாங்க. இந்த ஒரு முக்கியமான மீட்டிங் நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் இவருடைய பதவியை நீங்க பறிக்கிறீங்க. அப்போ இவர் போய் இந்த மீட்டிங்ல கலந்துகிட்டா அந்த மீட்டிங் என்பது கண்டிப்பாக பேசுபொருளா மாறும். இப்படிப்பட்ட ஊழல் பண்ணவரை இந்த மீட்டிங்ல மோடியும் நிர்மலாவும் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி உருவாயிரும் என்பதற்காக தான் அவசரமாக காரணமே சொல்லாம இந்த மீட்டிங் நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி இவரை பதவியிலிருந்து நீக்கலைங்களா? இந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும். இறுதியா லாஸ்டா ஒரு கேள்வி, இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை இவ்வளவு புத்தகங்களுக்கு செலவு பண்ணி விநியோகம் பண்ணியிருக்கிறாங்களே, இந்த விஷயம் உங்களுக்கு முன்பே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஏன் அதில் நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத தாண்டி இந்த விஷயம் உங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏன் உங்களுக்கு தெரியல? நிதியமைச்சராக இருப்பதற்கு தகுதி உள்ளவரா என்பதற்கும் நீங்க கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும். இது ஏங்க இவ்வளவு பெரிய விஷயம் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நாம நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு பெனால்ட்டியும் ஃபைனும் இவங்க போட்டு தாக்குறாங்க. கடந்த 3 வருடத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவன வங்கிகள் மட்டும் 5614 கோடி ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பணத்திலிருந்து ஃபைனை போட்டிருக்கிறாங்க. 2022-23 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1855.43 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இதுவே அடுத்த வருஷம் 2023-24 25% அது அதிகரிக்கிறது. அதாவது 2331 கோடி ரூபாயை ஃபைனாக மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனாக மட்டும் 11 பொதுத்துறை வங்கிகள் போட்டிருக்கிறாங்க. இதில் யூனியன் பேங்க் மட்டும் விதிவிலக்கு என்பது இல்லை. இதில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பேங்க் மட்டும் கிடையாது, இப்போ இந்த பிரச்சனையில் சிக்கியிருக்கக்கூடிய யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுமே ஃபைனை போட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பாருங்களேன், 2019 2020 41.6 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. 2020 21 83.04 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. 2021 22 76.56 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. 2022 23 87.51 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. 2023 24 126.66 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. அதாவது 2024 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு மேலாக மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று பொதுமக்களுடைய பணத்தில் கையை வைத்து அவங்களுடைய பணத்தில் பெனால்ட்டி போட்டு ஃபைனை போட்டிருக்காங்களா இல்லையா? அப்போ பொதுமக்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் போடக்கூடிய நீங்கள் உங்களுடைய பொதுத்துறை வங்கிகள் இவ்வளவு தூரத்துக்கு 7.25 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு புத்தகத்தை, மோடியை போலக்கூடிய ஒரு புத்தகத்தை வாங்கியிருக்கிறாங்களே, அதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒப்புக்கொண்டிருக்கிறாங்களே, அவங்க மீது நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த IMF அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி பேங்கை மிரட்டி தான் இப்படிப்பட்ட புத்தகத்தை வாங்க வச்சிருக்கிறார் அப்படின்னா ஏன் காரணமே சொல்லாமல் அவரை ராஜினாமா பண்ண வச்சிங்க? அப்படி ராஜினாமா பண்ண வச்சுட்டு அப்படியே விட்டுருவீங்களா? அவர் மீது மேற்கொண்டு நடவடிக்கை என்ன? இந்த யூனியன் பேங்க் மீது என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்க போறீங்க? எந்த கேள்விக்குமே நிர்மலா சீதாராமன் பதில் இல்லை. காங்கிரஸ் கட்சி கூட இந்த விஷயத்தில் தலையிட்டு சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் நிர்மலா சீதாராமன் ஒரு பதிலை கூட கொடுக்கவே இல்லை. எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவங்க தன்னுடைய பதவியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பொதுமக்கள் மினிமம் பேலன்ஸ் இல்லைனா அவர்களுக்கு ஃபைனு, லோனு கட்டலையா வீட்டுக்கு வந்து பெனாலிட்டி, லோனு கட்டலையா வீட்டை ஜப்தி பண்ண, இப்படி சாதாரண பொதுமக்கள் கிட்டையும் சிறு குறு தொழில்களை பண்ணக்கூடியவர்கள் கிட்டையும் நெருக்கடியும் நிர்பந்தமும் பண்ணக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசு, ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் எதற்காக பேங்கிங் செக்டார் இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் கண்டுக்கிறவே இல்லை? எதற்காக ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவரை வந்து மறைமுகமாக அனுப்பி வச்சிங்க? அவர் மீது மேற்கொண்டு எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதுக்கு அட்லீஸ்ட் பிரதமர் மோடியாவது பதில் சொல்லுவாரா? எப்படி சொல்லுவார்? இவர்
கிட்ட தான் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக அவர் வேலை பார்த்தாரு. பிஎம்ஓ ஆஃபீஸே இந்த விஷயத்தில் தலையீடு பண்ணியிருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு வராமல் இல்லை. இவர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருக்கும்போது ஏதாவது கிழிச்சாரான்னு சொல்லி பார்த்தா கொரோனா காலத்தில் வி ஷேப்பில் பொருளாதார வளர்ச்சி வரும் அப்படின்னு சொன்னார். எதுவுமே நடக்கவே இல்லை. இவர் சொன்ன எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் மோடி புகழ் பாடினாங்க என்பதற்காகவே இவருக்கு சிஏ பதவியை கொடுத்தாங்க. அதன் பின்பு ஐஎம்எஃப் டைரக்டர் பதவியை கொடுத்தாங்க. ஆனால் எதிலையுமே இவர் உருப்படியாக செய்யவில்லை. தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது தான் நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 7.25 கோடி ரூபாய் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்டில் நாங்கள் செலவழிச்சோன்னு சொல்லிட்டு மிதப்பாக சொல்கிறாங்க. ஏன் சிஎஸ்ஆர் ஃபண்டில் உங்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுவதற்கு எந்த ஒரு விஷயமே இல்லையா? இந்த புத்தகத்தை வாங்கி கொடுப்பது தான் உங்களுக்கு சோசியல் சர்வீஸா? அப்போ திட்டமிட்டு இந்த அதிகாரியை நிர்மலா சீதாராமனும் மோடியும் பாதுகாக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எழுதா இல்லையா? ஒட்டுமொத்த மக்களுமே இதை கேள்வியாக கேட்கணும். ஏன்னா நீங்கள் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய சேமிப்பு பணம் தான் இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கு. எனவே தார்மீக பொறுப்பேற்று இந்த நிர்மலா சீதாராமன் இந்த பதவியிலிருந்து விலக வேண்டும். வெறும் ஐஎம்எஃப் அதிகாரியின் மீது மட்டுமல்ல, நிர்மலா சீதாராமன் மீதுமே கண்டிப்பாக நடவடிக்கை என்பது, விசாரணை என்பது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு. நன்றி.